வணக்கம். லப்பர் பந்து திரைப்படத்தை பற்றி ஏற்கனவே நான் பேசியிருந்தாலும் அதில் சுவாசிகாவுடைய கதாபாத்திரத்தை பற்றி பேசியிருந்தேன் இல்லையா? அதே போல் அட்டகத்தி தினேஷ் கதாபாத்திரத்தை பற்றியும் பேசணும். கெத்து அப்படிங்கிறது அந்த காலத்தில் கமல் ரஜினிக்கு ஒரு கிரேஸ் இருந்தது போல விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது. விஜயகாந்துக்கு வெறித்தனமான ரசிகர்களே உண்டு அப்படின்னு சொல்லலாம். சைலண்ட்டாக இருப்பாங்க. பார்த்தாக்கா உங்களுக்கு கமல் பிடிக்குமா ரஜினி பிடிக்குமா இந்த கேள்வி தான் நம்ம கேட்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எம்ஜிஆர் பிடிக்குமா சிவாஜி பிடிக்குமா அப்படி தான் கேட்போம். எஸ்எஸ்ஆரை மறந்துடுவோம், ரவிச்சந்திரனை மறந்துடுவோம், ஜெமினி கணேசனை மறந்துடுவோம், முத்துராமனை மறந்துடுவோம். எல்லாரையும் மறந்துட்டு நம்ம கேட்குற கேள்வி ரெண்டு தான். உங்களுக்கு எம்ஜிஆரை பிடிக்குமா சிவாஜி பிடிக்குமா, அதுக்கப்புறம் உங்களுக்கு கமலை பிடிக்குமா ரஜினியை பிடிக்குமா அப்படிங்கிறது. அப்படி கமலை பிடிக்குமா ரஜினியை பிடிக்குமான்னு யாராவது கேட்டாக்க எனக்கு விஜயகாந்தை தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்ன லட்சக்கணக்கான ரசிகர்கள் விஜயகாந்த். அப்படி ஒரு விஜயகாந்த் ரசிகராக அந்த திட்டக்குடி பார்டரில் தொழுதூர் பக்கத்தில் இருக்கிற பெரம்பலூரை ஒட்டி கடலூரை ஒட்டி இருக்கிற அந்த ஊரை சேர்ந்த ஒரு இளைஞராக காமிச்சிருக்கிறதுங்கிறது ஒரு குறியீடுன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா ஏகப்பட்ட கிராமங்களில் விஜயகாந்த் சாருக்கு ரசிகர் மன்றங்களை நான் பார்த்துருக்கேன். ஒரு கிராம ரசிகர் மன்றம் இருக்கும், அடுத்த கிராமம் ரசிகர் மன்றம் இருக்கும். சரி, அட்டகத்தி தினேஷனுடைய கதாபாத்திரம் அப்படியாக இருந்ததுங்கிறது ஒரு சுவாரஸ்யம். ரெண்டாவது விஷயம், அந்த ஒரு பெயிண்டராக இருந்துக்கிட்டு கிரிக்கெட்லேயும் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கிராமங்களில் இயல்பாக அப்படி ஒரு இருக்கிற ஒரு விஷயம். பொண்டாட்டியை பார்த்த உடனே பதுங்கி பம்மி போகிறதா இருக்கட்டும், தன்னை விட யாரும் பெரிய திறமைசாலி ஆட்டத்தில் கிடையாது அப்படிங்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு இயல்பான விஷயம்தான். கிட்டத்தட்ட அந்த தெராவட்டு தான் ஒரு ஈகோவாக அடுத்த கட்டத்துக்கு மாறுதுங்கிறது தான் கதையினுடைய கடமை. அட்டகத்தி தினேஷ் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொன்னால் அதற்கு அடுத்து வரக்கூடிய ஹரிஷ் கல்யாணுடைய கதாபாத்திரம் அந்த அன்பு கேரக்டருங்கிறது அடுத்த ஜெனரேஷன் கிரிக்கெட்டர். அவர் ஒரு ஸ்டைலில் கிரிக்கெட் விளையாடுவார், ஹரிஷ் கல்யாண் ஒரு விதமான முறையில் கிரிக்கெட்டை இன்னும் கொஞ்சம் லாபகப்படுத்தி விளையாடுவார். இதுக்கு அடுத்தாப்புல இன்றைய ஜெனரேஷனாக படத்தினுடைய கிளைமாக்ஸில் ஒரு பையன் வந்து விளையாடுவார். அவர் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருப்பார், செஞ்சுரி போடுவார், சிக்ஸர் அடிப்பார், கைத்தட்டல் வாங்குகிற ஒரு கேரக்டராக இருக்கும். இந்த மூன்று கிரிக்கெட் வீரர்களை ஷேவாக் தோனியெல்லாம் சொல்லலை, இங்கே அட்டகத்தி தினேஷ், அந்த ஹரிஷ் கல்யாண், அப்புறம் கடைசியாக வர அந்த பையன் அந்த கேரக்டர், இந்த மூணு பேரும் கிரிக்கெட் வீரர்கள் தான். மூணு பேருமே கிரிக்கெட்டில் அசகாய சூரர்கள் தான். இந்த மூன்று தலைமுறை விஷயங்களை ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பாணியில கிரிக்கெட்டில் அசத்துறத அவ்வளவு துல்லியமாக காமிச்சிருப்பார். அவங்கவுங்களுக்கு கிரிக்கெட்டில் இருக்கிற காதலையும் அந்த கிராம மக்களையும் காப்பார். அதே போல் அந்த ஊரில் இருக்கிற வெங்கடேஷ் அப்படிங்கிற கதாபாத்திரம் கீழ்ஜாதிக்காரராக குறிப்பிடப்படுகிற, நீ காலனி வாத்தியார் பையன் தானடா அப்படின்னு கேட்கும்போது ஹரிஷ் கல்யாண் உடனே வாத்தியார் பையன் அப்படின்னாரு. நீ காலனி வாத்தியார் பையனா, நான் வாத்தியார் பையன் அப்படின்னு சொல்கிறது இடம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே போல் இந்த படத்தில் மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு இந்த ஜாதி வித்தியாசம் கடந்து காதலித்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற சுவாசிகா, அட்டகத்தி தினேஷ், இங்கே அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்ணை காதலிக்கிற ஹரிஷ் கல்யாண், அவருக்கு இந்த ஜாதி அடிப்படையிலேயே கிரிக்கெட்டுக்குள்ளார இடம் கொடுக்காம இருக்கிற ஒரு விஷயம். இதற்காக கிளைமாக்ஸில் ஹரிஷ் கல்யாண் எடுக்கிற அந்த முடிவுன்னு ஒரு கதாபாத்திரம் எவ்வளவு குணங்களை கொண்டதாக, இயல்பான குணங்களை கொண்டதாகவே இருக்குதுன்னு பாருங்களேன். யாரா அந்த பசங்க, காலனி பசங்க அப்படின்னு ஒரு டைலாக். டே காளி வெங்கட் சொல்லுவார், டே அவன் எனக்கு தம்பி மாதிரிடா அப்படின்னு. இந்த பாரு, அவன் உனக்கு தம்பியா தம்பி மாதிரியா? இந்த தம்பி மாதிரின்னுலாம் சொல்லாத, அதில் தான் ஏகப்பட்ட குழப்பங்களே இருக்குது. எனக்கு எஸ்சியில் நிறைய ஃப்ரெண்டுங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லிக்கிறவங்கள தான் நம்ம நம்பவே கூடாது அப்படின்னு ஒரு டைலாக் போகிற போக்குள்ள இருக்கும். படம் பாரஞ்சித்து படமாகவோ அல்லது நம்ம வாழை மாதிரியான படங்களை எல்லாம் கொடுத்து நமக்குள்ளார தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற மாரி செல்வராஜ் மாதிரியாகவோ நேரடியாக ஜாதி பேசாத, ஜாதி பெருமையை பேசாத, ஜாதியை சிறுமைப்படுத்தாத படம் தான் லப்பர் பந்து. ஆனால் ஒரு கிரிக்கெட் விளையாட்டுங்கிறது ஈகோவை உண்டாக்கி, திமிரை உண்டாக்கி, ஆணவத்தை காட்டி, சாதி பெருமையை காட்டி, குடும்பத்துக்குள்ளாரையும் சிக்கலை ஏற்படுத்துதுன்னு அப்படியே ஒரு சுற்றி சுழன்று ஒரு பந்து எப்படி சுழன்று அடிச்சு பறந்து வானத்துக்கு போகுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு புது இயக்குனர், அறிமுக இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து. இப்படிப்பட்ட இந்த படத்துக்குள்ளார இருக்கிற கேரக்டரைசேஷனில் டயலாக்கும் அவ்வளவு ஷார்ப்பாக இருக்கும். என்னடா அவங்க போகிறாங்க அப்படின்னு பாலசரவன் கிட்ட இவர் கேட்பார் ஹரிஷ்,
இல்லை அகிலாவை நம்ம கிரிக்கெட்டில் சேர்த்துக்கிட்டீல அதனால் போகிறாங்க. ஏன்னா இல்லை பொம்பளை விளையாடுற இடத்துல நாங்கள் ஏன் விளையாடணும் அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு அதான் மாப்பிள்ள தோணுச்சு. நம்ம ஆம்பளை விளையாடும் போது ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே டக்குன்னு கோபம் வந்துடும் ஹரிஷ் கல்யாணுக்கு. உடனே ஹரிஷ் கல்யாண் சொல்லுவார், வெங்கடேஷனை நம்மளை சேர்க்கலை அப்படின்னப்ப கோவப்பட்ட, இப்போ இதுக்கு கோவப்படாமல் இருக்க, அது ஜாதி திமிருனாக்கா இது ஆம்பளை திமிரா அப்படின்னு பாலசரவணன் நண்பன்கிட்ட அவர் கேட்குற டைலாக். அது ஜாதி திமிரு, இது என்ன ஆம்பளைங்கிற திமிரா அப்படிங்கிறது. ஒரு நாவல் சொல்ல வேண்டிய விஷயத்த ஒத்த டைலாக்ல இந்த மனுஷன் டைரக்டர் சொல்லியிருக்கிறான்னாக்கா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழரசன் பச்சைமுத்துங்கிற இயக்குனர் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய படைப்பாளியாக விஸ்வரூபம் எடுப்பாருங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த ஹரிஷ் கல்யாண் கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கிற விதமாக இருக்கட்டும், அவர் காதலுக்காக உருகி மருகுகிற விஷயமா இருக்கட்டும், அந்த காதலில் அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் இருக்கிற தெளிவாக இருக்கட்டும். அதே போல் இந்த படத்தில் நான் பார்த்து வியந்த விஷயம், ஏங்க ஒரு படத்தில் ஹீரோ ஹரிஷ் கல்யாண் இருக்கிறாரு, இளம் வயசு, ஹீரோயின் இருக்கிறாங்க சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தினா இளம் வயசு, இவங்களுக்குள்ளார தானங்க ஒரு பாட்டு டூயட் பாட்டு வைக்கணும். ஆனால் எனக்கு தெரிந்து ஒரு 40 வயசில் இருக்கிற ஒருத்தருடைய காதல், அதாவது ஹீரோயினுடைய அப்பா அம்மாவுக்கு இருக்கிற காதலையும் ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் இருக்கிற காதலையும் மெர்ஜி பண்ணி இந்த சில்லாஞ்சிருக்கியன்னு ஒரு பாட்டை என்ன கவிதையாக அந்த மனுஷன் டைரக்டர் படம் பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப வியந்து போய் பார்த்தேன். காட்சிகளில் ரொம்ப அவ்வளவு அழகு. இன்னொன்று, எந்த இடத்துலையும் வல்காரிட்டியே இல்லாமல் அதை காட்சிப்படுத்தியிருக்கிற விதம் கொள்ளை அழகு. ஃபோனில் லவ் யூ அப்படின்னு அந்த காதலை அந்த கேரக்டர் சொல்கிறதும் அதை பார்த்துட்டு சுவாசிக்கா ஒரு மாதிரி ஆகிறதுங்கிறது இன்றைக்கும் ஒரு விஷயந்தான். வேணும்னா அட்டகத்தி தினேஷ் போல, சுவாசிகா கிட்ட அட்டகத்தி தினேஷ் சொன்னது போல, தமிழரசன் பச்சைமுத்து அப்படி டயலாக் வச்சிருக்கிறது போல உங்களுடைய மனைவி கிட்ட அல்லது இந்த பெண்கள் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய கணவர்கிட்ட இன்னைக்கு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அப்போ என்னென்னலாம் நடக்குதுன்ட்டு அந்த மாதிரியான ஒரு கவிதை தரமான காட்சி தான் ஐ லவ் யூ தமிழரசன் பச்சைமுத்து. வணக்கம்.